₹1050 எடுத்தாந்து கரண்ட் பில்லு கட்டலாம். இந்த இளங்காட்டுல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. யாராவது தெரியுமா? பரவாயில்ல, ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க அனுப்ப வழி கேட்கலாம். சும்மா வரல. ₹1050 என் பொண்டாட்டி ஏறி வேலைக்கு போயிட்டு ஏடிஎம்ல எடுத்து கொடுத்தான். நீ தான் கடைசி தேதி பாப்பா. போராளி 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 அடுத்த ரோடு பெரிய ரோடு. போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு. கண்ணமாவ மனதுக்குள்ள என்னம்மா எருமல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க தம்மதம்மா மாமனை கட்டிக்க தம்மதம் கச்சனை கட்டிக்க தம்மதம்மா கட்டிக்க தம்மதம்மா. ஹலோ மேடம். யாருங்க? ஹலோ மேடம். மேடம் இல்லங்க, பெரிய தாமரை இது. வாட்ஸ் உடனே என்னது? வாட்ஸ் ப்ராப்ளம் என்ன இங்கிலீஷ்ல பேர் யாருன்னு தெரியலையே. நான் இங்கிலீஷ்லயே வாயை வச்சிக்கிறேன். உன போட போட்ட போ வாய் வச்சுக்கிற வந்து காரி பண்ணுங்கறேன். போ உன்னை எதுலயே வாயை வைக்கணும் எனக்கு தெரியும். ஆமா, வாய் வச்சுக்கிற போ. இன்னும் பையன் என்னம்மா? என்னோட பெயர் வயிற்று வலிக்குதா என்னன்னு தெரியல. வெயில் அவங்க ஆளா யாருங்க? மாமா நீயா? பல்லாண்டு மாமா, ஏழு மாமா. வாட் இஸ் யுவர் நேம்? My name is மனோரஞ்சன் அழைப்பார்கள். ஸ்வீட் நேம், ஸ்வீட் நேம். நான் யார் தெரிகிறதா? யாருங்க? My name is ஒசாமா பின் லேடன். என்ன இது? ஒசாமா பின் லேடனா? தோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அவரு இங்க என்ன வேலை? 3:30 மணிக்கு தான் இங்க வேலை. 3 மணிக்கு வந்துட்டியா? பாப்பா சும்மா வரல. எப்படி? ₹1050 எடுத்தாந்துக்கிறேன். 1050? ஐயோ, மாடி சனிக்கு நானும் ஒரு கிளை கூட மாட்டோம்னு பாத்துட்டியம்மா. 1050 வந்துக்குதாண்டா. நீ ₹5 கூட்டி நான் வரமாட்டேன் போறேன். 1050 10 நிமிஷத்துல 1050 நான் வாங்கி நான் போறேன். ₹1050 எதுக்கு எடுத்தாந்துக்கிற தெரியுமா? எதுக்கு? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். நானும் இந்த ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? என்னங்க நீங்க கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்திருக்கீங்களா? என்னங்க அந்த கரண்ட் ஆபீஸ் இங்க தாங்க இருக்குது. கரண்ட் ஆபீஸ் இதுதான் அங்க இருக்குது. நான் கரண்ட் பில்ல இங்க தான் கட்டணுமா? எல்லாம் இங்க கட்டாங்க. கவுண்டர்ல கை வைக்கலாம். நீங்க கவுண்டர்ல கை வச்சு பாருங்களேன். கை மாட்டிக்கிச்சுன்னா ஐயோ வரலாம் வராதுங்க. வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். சரி, என் பொண்டாட்டி ஏறி வேலை பைசா எடுத்து கொடுத்தா. எவ்வளவு? இன்னைக்கு தான் கடைசி தேதி. ஆமா, வந்து வெகு நேரம் ஆகி விட்டது. நான் போய் லைன்ல நிக்கிறேன். ஐயோ, எங்க போறீங்க? லைன்ல நிக்க. அப்படியே நிக்க தேவல. நீங்க முதல்ல எல்லாம் நில்லுங்க. உங்களை பில்லு உடனே குத்துறேன் தெரியுமா? என்னங்க ஒரு மார்க்கமா பேசுறீங்க? ₹1050 கோயிந்தா வந்துருமா? பயமா இருக்குது. என்னங்க கரண்ட் பில்ல கட்ட போறீங்க? வாங்க. என்னங்க உட்காருங்க. உட்காரணுமா? உட்காருங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? சந்தேகமா இருக்குது எனக்கு. அதான் தவறா நடிக்காதீங்க. இது கண்கொட்டு காலம். ஆமாங்க. இது என்ன தெரியுமா? உட்காரலாமா? Sit down. Oh my God. நாங்க வயிறு வலி அங்க எப்படி கத்தி நடக்கிறீங்க? ஏதோ ரெண்டாம் கட்டம் அந்த பொட்டை போய் வந்துக்கிறது யாருன்னு தெரியல. ₹1050 மாமா நாவுக்கு அவனே ஒரு கேவியா அப்படி கவனிக்க இப்ப நான் கவனிக்க போறேன். சரி, நமக்கு தேவை பணம் 1050 எப்படியாச்சு. நான் இங்க உட்காந்துக்கிறேன். அங்கெல்லாம் மென்டல் மாதிரி பேசுறேன். அது கவுண்டர்ல பில்லு வந்துட்டே இருக்குதா? அது வந்து உங்களோட நேம்ல காட்டுது, வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. 1050 இருக்குதா சார்? இருக்குது. மாமா பழம் சாப்பிடுறீங்களாங்க? பழம் சாப்பிடுறீங்களாங்க?
ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களாங்க? இல்ல பூஸ்ட் சாப்பிடுறீங்களாங்க? இல்ல இந்த 2 இட்லினா சாப்பிடுறீங்களாங்க? இல்ல வடைனா சாப்பிடுறீங்களாங்க? இல்ல மெராடானா சாப்பிடுறீங்களாங்க? ஐயோ நீ கேட்டதுல நான் மறந்து போய்க்கிறேன் அம்மா. எந்த ஆபீஸ்ல நான் மறண்டா சாப்பிடுறேன்னு கேட்குறாங்க. எனக்கு சந்தேகமாக அம்மா கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. சரி மடமடன்னு கம்பம் ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கு நான் ஏறேன்னா பாவாடை சிக்காதான் நான் பாவாடை அவுத்து வச்சுட்டு வரவங்க தான் ஏறுவாங்களா? இல்லைங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கின்னு நான் கம்பத்துல ஏறினா என்னை எட்டி 100 என்ன பாப்பாங்க. ஐயோ இப்படி பொம்மை தேடுறத உலகத்துல கிடைக்கவே மாட்டாங்கன்னு பரவாயில்லைங்க. சொல்லுவாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமாங்க டைரக்டா கரண்ட் ஆபீஸுக்கு வந்திருக்கிறேன். பில்லு கட்டணும். என் பொண்டாட்டி என்னை வழி மீது விழி வைத்து தேடிக்கொண்டு இருப்பான். அப்படியா? எனக்கு ஆமா ஆமாவா? ஐயோ நான் வேற ஆபரேஷன் போயிட்டு மாமா எப்படி எப்படி அப்படி அப்படி நீ சமஞ்சது அப்படி 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 நீ சமஞ்சது அப்படி எப்படி எப்படி சமஞ்சது எப்படி 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 சமஞ்சது எப்படி அப்படி அப்படி நீ சமஞ்சது அப்படி சொல்லிவிட்டு பார்த்துக்காக கடன் சொல்லிவிட்டு போயிடுவதுக்காக நீ ஏத்துற நீ எப்படி எப்படி சமஞ்சது எப்படி அப்படி அப்படி நான் சமஞ்சது எப்படி கடன் சொல்லிவிட்டு போயிடுவதுக்காக காஞ்ச மடை கம்பளத்தை நெஞ்சது பூஜை ஒற்ற காதல் கதவு உனக்கு கிட்டத்தானே இருக்கி தேவைப்பட்ட சரக்கு எப்படி எப்படி சமஞ்சது எப்படி மாமால கரண்ட் பில்லு கட்டிட்டேன். ஐயோ, நான் உடம்புலாம் என்னடா பாவாடை வேற அடிக்கிறான். என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி அப்ப என் 1500 ரூபாய் பணம் போய்தா. பணம் பணம் என் பணமும் பணம்
பரவாயில்ல நான் நந்தா மறிக்குது ஒண்ணும் முடியாது பணம் கட்டினே பில்லு எப்ப வரும் என்ன வேணும் என்ன வேணும் வாடா அப்படியே ஏய் இது என்ன தெரியுமா போட பாடுறா போடு பாத்தியா அம்மா நான் தாசி கூட சேர்ந்தவனா தாசி கூட சேர்ந்த அம்மா நானு தாசினா செவடியா தானே ஐயோ 1500 ரூபாய் எடுத்துக்கிற செவடியா விட்டுக்க அந்த ஆளு போக சொல்லி வடதிசம் போக கூடாது நானு நீ தான் கடைசி தேதி நேரம் ஹெல்ப்பர் வீட்டுக்கு போயிருப்பான் என் பொண்டாட்டி குண்டு பழுப்ப புட்டு மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் இரண்டு கிடைக்குது மேடம் அதனால என்ன வேணும் உனக்கு எனக்கு பில்லு எப்படியா குத்துலுவான்னு நினைக்கிறேன் சரியான பட்டு போய் வந்து மாட்டுக்கணும் இங்க நான் சரியான பட்டியல் பட கேடு பொட்டை இவன் நானா போட்டா நானா தேவடியால பார்த்து தேவடியானா அவன் நம்மளே தேவடியா அடி நம்புது எட்ட கம்சலா விட்டு பொண்ண பில்லு வேணும் பில் தானே வேணும் பில் தானே வேணும் மாமா முன்னாடி பில்லு தரத்துக்கு கண்ணா தரக்கணும் சாமி வேணாண்டி ஆம்பள பாவம் அங்காத என்னோட சாபம் பில்லு கட்ட பாடுறா சொம்பு புடுறா புது சொம்புடா நான் சொம்பு ரொம்ப அடி வாங்கிச்சது ஏய் 1050 ரூபாய் திருப்பதி போயிடுவா போ ஓ சீனிவாசா ஓதண்டராமா ஓ சீனிவாசா ஓதண்டராமா உனக்கு பில்லு வேணும்னா நான் சொல்றேன் நீ செய்யணும் என்னால செய்ய முடியாது ஒண்ணு செய்ய சொல்ல என்ன செய்யணும் ஏண்டா இந்த ஊர்ல அறியாத பசங்க மொட்டை பசங்க வயசானவங்க யாரு வந்தாலும் எனக்கு டாபுரி வேலை நீ பாக்கணும்
டாபர் மாமா வேலை பார்க்கணுமா நாங்க? அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கலாம். 1050 ரூபாய் கட்டி டாபர் மாமா வேலை வாங்கிக்கிறேன். அம்மா நான் ஒரு டாபுருங்க. நீ ஒரு டாபுருதான். நீ ஒரு டாபுருதான் டாபுருதான் டாபுருதான். டாபர் மாமா வேலை நான் பாக்குறேன். உன் ரேட் என்னன்னு சொல்லு. டேய் இந்த ஊர்ல பந்தபாசி வட்டாரத்துல என் ரேட் சொல்ல கேட்டுக்க. ஆமாண்டா. ஸ்கூல் போற பசங்க எல்லாம் வாங்கடா, 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு போய் வருவாங்க. யாரா? டேய் அம்மா ரேட் நான் சொல்றேன். யார் இருந்தாலும் ஆயிடுவா. சொல்லட்டுமா? சொல்லட்டா? சொன்னா நீ கேவியா? தாதா தெரிகிற தைதம் தெரிகிற தாதா தெரிகிற தைதம் தெரிகிற. பக்கத்துல வந்து படுத்தாங்க. 2000 ரூபாய் யாருன்னா வச்சுக்கிறீங்களாப்பா? ரொம்ப அடுத்த ரேட்டு பட்டு புடவை தொட்டா 1000. 2000 ரூபாய் சொன்னீங்க. அடுத்த ரேட்டு ஆமாண்டா. உள்ளி உள்ளி ஜாக்கெட் தொட்டா தாதா தெரிகிற தாதா தெரிகிற தாதா தெரிகிற தைதம் தெரிகிற தைதம் தெரிகிற. உள்ளி உள்ளி ஜாக்கெட் தொட்டா 3000. உள்ள இருக்கிற மாதுளம் பழம் 4000. அண்டை நண்டு மாதுளம் பழம். அடுத்து ஏண்டா பட்ட பட்ட பாவாடை தொட்டா படி பழம் 6000. தாதா தெரிகிற தைதம் தெரிகிற. வட்ட வட்ட பாவாடை தொட்டா 5000. உள்ள இருக்கிற பப்பளி பழம் 6000டா. ஐயோ, அது எனக்கு சூத்தாக்கார. டேய் கண்ணு நல்லா தெரியும்டா உனக்கு. 6000 ரூபாய் கொடுத்து யாரு? ஓ பஸ்ல போற முனிமா. ஓ முனிமா ஓமதியா. 6000 ரூபாய் கொடுத்து இவ்வளவு யாருன்னா கரண்ட் பில்லு கட்ட வர போறீங்க? டேய் கரண்ட் பில் எப்போ கட்டாங்க பச்சு பாரு இந்த ஊர்ல. நீ டாபர் வேலை பாத்தினா நான் உனக்கு பில்லு தரேன். உங்க டாபர் வேலை பாக்குறேன். ஆமா. எதுக்காக? எதுக்காக? 1050 ரூபாய் பில்லு வருது. யாரு நல்லா கிராக்கி வந்தா பாடுறா. இந்த இளங்காட்டுல டாபர் மாமா வேலையா பாக்குறேன். ஆமா நாடகம் முடிச்சு தெருவை இறக்கி போனா போதும். இதோ போறான் பச்சா டாபர் மாமான்னு சொல்லுவாங்க. ஏய் முத்தமி ஓம் சொல்லி 10 பராசு இருக்கிறேன் அம்மா நானு. என்ன இது வடதிசை வந்துவிட்டு நானும் வெகு தூரமாக நடந்து வந்தது. எனக்கு ஒரு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கிறது. இதை பார்த்தா ஏதோ வீடு தெரிகிறேன். இங்கு சென்று தாகத்தை தீர்த்துக் கொள்ள என்னங்க? இவன் எப்படி வந்தான்? பால் சாப்பிடுறீங்களாங்க? பழம் சாப்பிடுறீங்களாங்க? ஆதிக்கு சாப்பிடுறீங்களாங்க? இல்ல பூச்சிங்க சாப்பிடுறீங்களாங்க? இல்ல மெராடோடா சாப்பிடுறீங்களாங்க? எவ்வளவு முட்டை என்ன கூட இப்படி ரெண்டாவதா கரண்ட் பில்ல கட்ட வந்துக்கலாம். நான் ஆச்சரியமா ஒரு நாட்டு இளவரசன் தான். அப்படியா? ஆமாங்க. எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் மட்டும் கொஞ்சம் கொடுங்க போதும். அப்படியா? நல்ல கரண்ட் வந்துக்குது. எப்படியாவது இது கொடுத்து எல்லாம் மாற்றி மறுமையால படிக்க வச்சு போறோம். என்னங்க இத சாப்பிடுங்க. மாப்பழ வாழை முக்கணி சாறு.
கணிச்சா இது அறிந்தினால் என்ன இளமையா இருப்பீங்க என்றுமே இளமையாக இருக்கலாம். சாப்பிட்டா ஆபத்து வராது. எது வர சத்தியமா வராதுங்க. அப்படிங்களா? உண்மையிலே வராதுங்க. நம்பிதாங்க சாப்பிடுறேன். சாப்பிடலாமா? எனக்கு இதை சாப்பிட்டு ஒரே நெடியா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது. முதல்ல அப்படிதான் இருக்கும். எல்லாம் போகும் சரியாயிடும். நம்ம சொல்ல வாய்க்க சொல்ல சாப்பிடலாமா? வேடிக்கை ஆமா எங்க 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 உங்க பெயர் என் பெயர் மிஸ்கிஸ் மனோர் என்று அழைப்பார்கள். மனோ நான் யார் தெரியுமா? ஒரு நாட்டில் என் பெயர் என்ன தெரியுமா? என் பெயர் தான் முரளி. மனோரஞ்சிதம். ஆமாங்க. எப்போது உங்களை பார்த்தேனோ அப்போதே உங்கள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். எப்படி? அயல்நாடெல்லாம் சென்றிருக்கின்றேன். அப்படி எல்லாம் இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. இனிமேல் உன்னுடைய பெயர் மனோ. முரளி. மனோ. மனோ. அது ஆடி மாதம் ஆடி மாத காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தானிக்க மானே மாங்குஞ்சே மாமகர வைத்தால் என்ன முஜோகி வைத்தால் என்ன ஆடி மாதம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தானிக்க